Right. So, dual nature of radiation and matter, lesson 7, session 2. So, in the first session, basics, introduction, dual nature of radiation and matter, and then concept map. எப்படி broad-ஆ இந்த லெசனை கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க, 4-ஆக கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துருந்தோம். ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் எமிஷன், தென் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், தென் மேட்டர் வேவ்ஸ், ஃபைனலாக எக்ஸ்ரேஸ் அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணியிருந்தாங்க. நேற்று எலக்ட்ரான் எமிஷன்னா என்னென்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் எமிஷன் பார்த்தோம். அதில் இம்பார்ட்டண்டாக ஒன்று ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். அண்ட் ஹவு தட் ப்ரூவ்ஸ் பார்ட்டிகல் நேச்சர் ஆஃப் லைட் அப்படின்றதையும் பார்த்தோம். தென் அந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை எக்ஸ்பெரிமெண்டலாக 3 சயின்டிஸ்ட் வெரிஃபை பண்ணியிருப்பாங்க. ஹர்ட்ஸ், ஹால்வாக்ஸ் அண்ட் லெனார்ட்ஸ். அது வரைக்கும் நேற்று பார்த்துருந்தோம். கரெக்டாக? ஃபைன். ஸோ இன்றைக்கி லெசனில் இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் நேற்று லெனார்ட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டே தான். அதை இன்னும் கொஞ்சம் ப்ராடான ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப்பில் செட் பண்ணி ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் க்ரியேட் ஆகிறத அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டை என்னென்ன பெராமீட்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, இன்டென்சிட்டி, ஃப்ரீக்வன்சி, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு ஒரு 3-4 பெராமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ என்னென்ன பெராமீட்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டை, அண்ட் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, சேஞ்ச் பண்ணால் எப்படி, இன்டென்சிட்டி ஃபார் எக்ஸாம்பிள் சேஞ்ச் பண்ணால் எப்படி ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் பிஹேவ் பண்ணும், இந்த மாதிரி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் டியூ டு டிஃப்ரெண்ட் பெராமீட்டர்ஸ் மெயினாக இன்றைக்கி தான் பார்க்க போகிறோம் நம்ம. தென் இதை பார்த்துட்டு இஃப் டைம் பெர்மிட்ஸ் இதை ஒரு கிளாசிக்கல் வேவ் தியரி கூட கம்பேர் பண்ணியிருப்பாங்க. கான்செப்ட் ஆஃப் குவான்டைசேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு உங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க. பட் அதுக்கு கீழே சின்ன சப்டாபிக் மாதிரி ஃபெயிலியர்ஸ் ஆஃப் கிளாசிக்கல் வேவ் தியரி அப்படின்னு இருக்கும். ஸோ இஃப் டைம் பெர்மிட்ஸ் ஃபெயிலியர்ஸ் ஆஃப் கிளாசிக்கல் வேவ் தியரி அதையும் இன்னைக்கு கிளாஸில் பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டில் டிஃப்ரெண்ட் பெராமீட்டர்ஸால் க்ரியேட் ஆகக்கூடிய எஃபெக்ட்ஸ், தென் இதை ஒரு கிளாசிக்கல் வேவ் தியரி கூட கம்பேர் பண்ணி எப்படி ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் கிளாசிக்கல் வேவ் தியரி கூட கான்ட்ராடிக்ட் ஆகுது. கிளாசிக்கல் வேவ் தியரினா என்னென்னா, ஒரு லைட் ஆர் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் வேவ் தான் அப்படின்னு எக்ஸ்பெரிமெண்டலாக வெரிஃபை பண்ண அந்த வேவ் தியரி கூட ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படியே ஆப்போசிட். கரெக்ட் தானே? ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் வேவ்ஸ் ஆர் பார்ட்டிகல் நேச்சரும் அதுக்கு இருக்குது அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறது. இது ரெண்டும் எப்படி கான்ட்ராடிக்ட் ஆகுது அப்படின்றது கூட கம்பேர் பண்ணியிருக்கிறது தான் அந்த ஃபெயிலியர்ஸ் ஆஃப் கிளாசிக்கல் வேவ் தியரி இருக்கும். அதை போகிறப்ப பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்றைக்கி இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நேற்று ஜஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு பேராகிராஃப் இருக்கும் லெனார்ட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம், ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் அதில் ஒரு 4 டெஃபினேஷன்ஸ் மட்டும் இருக்கும். ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னா என்ன, தென் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ், தென் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் ஆர் ஃபோட்டோ கரண்ட், தென் ஃபோட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியல்ஸ். ஜஸ்ட் நேம்லேயே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்று என்னென்னு ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னா நேற்று நம்ம சொன்னது தான். when an ultramagnetic radiation or any light of suitable frequency or wavelength is allowed to fall on a photosensitive material, electron will emit from the surface after gaining sufficient energy. This whole process is called photoelectric effect, and the electrons emitted is called photoelectrons, and the current which flows due to this photoelectrons is called photoelectric current or photocurrent, and the material which is capable of emitting electrons when it is allowed to take light is called photosensitive material. புரியுதா? எந்த மெட்டீரியல் அது மேலே லைட் இன்சிடென்ட் பண்ணோம்னா அதுலேருந்து எலக்ட்ரான்ஸ் எமிட் பண்ண முடியுதோ அதெல்லாம் ஃபோட்டோசென்சிட்டிவ் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த 4 டெஃபினேஷன்ஸ். நான் டேரெக்டாக எஃபெக்ட்ஸ் பார்க்கலாம். நேற்று இருந்த அதே செட்டப் தான் லெனார்ட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டோட அதே செட்டப், இன்னும் கொஞ்சம் ஒரு சில மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் பார்க்கலாம்.
right? So consider S. S is a source of electromagnetic radiation with known and variable frequencies அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. known and variable frequencies and intensity என்னன்னா இந்த ஹோல் செட்டப்லையும் வந்து நமக்கு இருக்கிற ஒரு பேராமீட்டரும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். லைக் எது எவ்வளோன்னு தெரிஞ்சால் தான் நம்ம வந்து அப்சர்வ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இன்டென்சிட்டியை பார்க்குறோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா இன்டென்சிட்டி பார்க்குறதுக்கு இதில் இருக்கிற டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸில் எல்லாத்தையும் கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு இன்டென்சிட்டியை மட்டும் ஸ்லோவாக சேஞ்ச் பண்ணுவாங்க, இதர் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ். அப்படி பண்ணுறப்போ கரண்ட் எப்படி வந்து ரிசல்ட் எப்படி நமக்கு வருது அப்படின்றத பார்ப்பாங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் இன்டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நமக்கு தெரியணும். ஸோ இட் இஸ் கைண்ட் ஆஃப் known and variable intensity as well as known and variable frequency. ஓகேவா? ஸோ இந்த சோர்ஸோட ஃப்ரீக்வன்சி அண்ட் இன்டென்சிட்டி ரெண்டுத்தையுமே வந்து வேரி பண்ண முடியணும் நம்மளால். அண்ட் அந்த வேரி பண்ணுறப்போ எவ்வளோ பாயிண்ட் அப்படின்றதும் நமக்கு தெரியும் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கிறாங்க முன்னாடி. ஸோ S is a source of electromagnetic radiation of known and variable frequency and intensity. C is a cathode which is negative electrode which is made of photosensitive material. So இதில் light பட்டதுன்னா it can emit electrons. Now A is an anode positive electrode which can accept electrons emitted from cathode C. This cathode and anode are placed inside a evacuated glass tube. இது எவாக்குவேட்டட் கிளாஸ் டியூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எவாக்குவேட்டட் கிளாஸ் டியூப்னா என்னென்னா ஜஸ்ட் அதுக்குள்ளார எந்த ஃபுல்லாக வேக்கம், அதுக்குள்ளார வேறு எதுவும் ஏர் எதுவும் இருக்காது, ஃபுல்லாக வேக்கம். தென் இந்த எவாக்குவேட்டட் கிளாஸ் டியூப்பில் ஒரு சின்னதாக ஒரு பேசேஜ் இருக்கும், குவார்ட்ஸ் விண்டோ அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒன்று மட்டும் தான் லெனார்ட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டில் இருக்காது. இந்த குவார்ட்ஸ் விண்டோ எதுக்கு அப்படின்னா திஸ் குவார்ட்ஸ் விண்டோ ஹெல்ப்ஸ் அல்ட்ராவயலட் லைட் ஆர் விசிபிள் லைட் டு பாஸ் த்ரூ ஈஸிலி. ஒரு கிளாஸை விட குவார்ட்ஸ் விண்டோவில் வந்து ஈஸியாக வந்து அல்ட்ராவயலட் லைட்டோ விசிபிள் லைட்டோ பாஸ் ஆகும். ஸோ அதனால் ஒரு குவார்ட்ஸ் விண்டோ இப்படி வச்சுருக்காங்க. தென் த நெசசரி பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், இந்த கேத்தோடுக்கும் இந்த ஆனோடுக்கும் நடுவில் ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் க்ரியேட் பண்ணணும். அப்போ தான் வந்து ரெண்டுத்துலேயும் இது பாசிட்டிவாக இருக்கும், இது வந்து நெகட்டிவாக இருக்கும். அப்போ தான் நம்ம இங்கே எமிட் பண்ணுறப்போ இதை இங்கே லைட்டை இன்சிடென்ட் பண்ணுறப்போ இதில் வந்து எலக்ட்ரான்ஸ் வெளியில் வரும். ஸோ திஸ் நெசசரி பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இஸ் மெயின்டைன்டு பை ஹை டென்ஷன் பேட்டரி பி த்ரூ கீ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கீ எதுக்குன்னா ஜஸ்ட் ஆன் ஆஃப் மாதிரி, எப்போ வேணுமோ ஆன் பண்ணிக்கலாம், எப்போ வேணுமோ ஆஃப் பண்ணிக்கலாம். லெபார்ட்டரி எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் டயக்ராம் எல்லாத்துலேயுமே யூஸ்வலி கீ இருக்கும். நமக்கு எப்போ வேணுமோ சிம்பிளி ஒரு சுவிட்ச் ஆன் ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி இருக்கிறதுக்காக. ஸோ த நெசசரி பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இஸ் ப்ரொவைடட் பை ஹை டென்ஷன் பேட்டரி பி த்ரூ கீ கே அண்ட் திஸ் கேத்தோட் இஸ் கனெக்டட் டு த சென்டர் டெர்மினல். This anode is connected to the sliding contact J of potential divider arrangement P and Q. அப்படின்னா என்னென்னா நம்ம லெனார்ட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டில் இந்த பொட்டன்ஷியல் டிவைடர் அரேஞ்ச்மெண்ட் இருந்திருக்காது, சிம்பிளி பேட்டரி கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆல்வேஸ் தே அசியூம் தட் கேத்தோட வந்து நெகட்டிவ், ஆனோட் வந்து பாசிட்டிவ் அப்படின்னு லெனார்ட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து நம்ம அசியூம் பண்ணியிருப்போம். ஐடியல் செட்டப் அதுதான். கேத்தோட் நெகட்டிவாகவும் ஆனோட் பாசிட்டிவாகவும் வச்சிருந்தா தான் இது நெகட்டிவ். ஸோ இதில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும், இதில் லைட் பட்ட உடனே இதுலேருந்து எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகும், இது வந்து அதை அக்செப்ட் பண்ண முடியும். ஸோ இந்த இதுதான் ஐடியலான சுச்சுவேஷன். தட் இஸ் இப்படி இருந்தால் தான் கரண்ட் ஃப்ளோ ஆகும். பட் இதில் நம்ம வந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸோட எஃபெக்டை நம்ம இதில் லேர்ன் பண்ணுவோம். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை இன்க்ரீஸ் பண்ணாலோ டிக்ரீஸ் பண்ணாலோ எப்படி வந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் வந்து நமக்கு பிஹேவ் பண்ணுது அப்படின்றத மெஷர் பண்ணுவோம். ஸோ அதுக்காக இந்த ஆனோட ஒரு ஸ்லைடிங் கான்டாக்டில் வச்சுருப்பாங்க. ஸோ தட் நம்ம வேணும்னா இந்த ஆனோட கேத்தோட விட பாசிட்டிவாக வச்சுக்கலாம், ஆர் ஆனோட கேத்தோட விட நெகட்டிவாக வச்சுக்கலாம். ஆல்வேஸ் கேத்தோட் இஸ் கனெக்டட் டு சென்டர் இந்த பொட்டன்ஷியல் டிவைடரில். ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் படி ஆனோட வந்து மோர் பாசிட்டிவ், பிகாஸ் இது மேலே பாசிட்டிவ் சைடில் கனெக்டாக இருக்குது பேட்டரி கூட. இன்கேஸ் ஆனோட வந்து கீழே கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஸ்லைடிங் இது இப்படி மூவ் ஆகும். இது கீழே கொண்டு வந்தோம்னா ஆனோட் இஸ் மோர் நெகட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு கேத்தோட். ஸோ அதுக்காக தான் இந்த பொட்டன்ஷியல் டிவைடர் அரேஞ்ச்மெண்ட். புரிஞ்சுதா? ரைட். ஸோ அவ்வளோதான் எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப். தென் அம்மீட்டர், மைக்ரோமீட்டர். யூஸ்வலி கரண்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் ஃப்ளோ ஆகும், அதனால் மைக்ரோமீட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் வோல்ட் மீட்டர். வோல்ட் மீட்டரில் ஆரோ வந்து இப்படி எக்ஸாக்டாக சென்டரில் பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் இனிஷியலி ஜீரோ பொட்டன்ஷியலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்லோவாக உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ அம்மீட்டர் அண்ட் வோல்ட் மீட்டர்ஸ் ஆர் யூஸ்ட் டு மெஷர் கரண்ட்ஸ் அண்ட் வோல்டேஜ் இன் த சர்க்யூட். நவ் இந்த சோர்ஸ்லேருந்து அல்ட்ரா வயலட் லைட் இஃப் யூ அலோவ் டு ஃபால் ஆன் கேத்தோட் சி, சேம் சின்ஸ் ஆனோட் வந்து பாசிட்டிவில் இருக்கனால வித் ரெஸ்பெக்ட் டு கேத்தோட் இதில் நிறையா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இதில் பட்ட உடனே இன்ஸ்டண்ட்டாக ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகும். இந்த எமிட் ஆகிற ஃப்ரீ எலக்ட்ரான்ஸை இந்த பாசிட்டிவ் ஆனோட் வந்து அட்ராக்ட் பண்ணும். ஸோ ஒன்ஸ் இது அட்ராக்ட் ஆனிச்சுன்னா சர்க்யூட் கம்ப்ளீட் ஆகும், கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ அம்மீட்டரில் ரீடிங் நமக்கு தெரியும். ஸோ எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் அண்ட் ஒர்க்கிங் இவ்வளோ தான். இதில் இப்போ எப்படி வந்து டிஃப்ரென்ஸ் ஒரு பேராமீட்டர் அட்ஜஸ்ட் பண்ணால் எப்படி வந்து இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் பிஹேவ் பண்ணுது அப்படின்றது தான் மெயினாக நம்ம பார்க்க போகிறோம். மெயினாக 4 பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட், intensity of the incident radiation. Second, frequency of the incident radiation. Third, potential difference. 3 parameters தான் மெயினாக.
ஸோ இந்த ஒன்றையும் சேஞ்ச் பண்ணால் ஒன்றுக்கும் எப்படி வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்றத இப்போ 1 by 1 பார்க்கலாம். ஓகேவா? எக்ஸ்பெரிமெண்ட் செட்டப் புரிஞ்சதில்ல? ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்டென்சிட்டி ஆஃப் இன்சிடென்ட் ரேடியேஷன். டு ஸ்டடி இன்டென்சிட்டி ஆஃப் இன்சிடென்ட் ரேடியேஷன் ட்ராப் பண்ணிடலாமா? சொன்ன மாதிரி 3 parameters. First intensity, ஹைனா இன்டென்சிட்டின்னு வச்சுக்கோங்க. 2 potential difference between cathode and anode. 3 frequency of incident radiation. இன்டென்சிட்டினா என்னன்னா in particle nature இன்டென்சிட்டினா number of photons. நேற்று நான் சொன்ன அனலாகி தான். ஒரு ஆப்பிள் கல்லே வச்சுக்கோங்க. நம்ம ஒரு கல் எடுத்து அடித்தோம்னா கரெக்டான கல் ஒரு கரெக்டான சைஸில் இருக்கிறத கரெக்டான ஃபோர்ஸில் அடித்தோம்னா கீழே விழுந்துரும் அப்படின்றத பார்த்தோம். கரெக்டாக? ஸோ இப்போது இன்டென்சிட்டி அப்படின்னா மோர் இன்டென்சிட்டி அப்படின்னா பிரைட் லைட், விச் மீன்ஸ் நிறைய ஃபோட்டான்ஸ், நிறைய கல் அப்படி அசியூம் பண்ணிக்கோங்க. புரியுதா? ஸோ ஒரு என்டையர் ஆப்பிள் ட்ரீ இருக்குது, அதில் ஒரு நிறைய கல் எடுத்து அடித்தோம்னா சான்சஸ் ஆர் மோர், லைக் நிறைய ஆப்பிள் விழுறதுக்கு. கரெக்ட் தானே? கம்மி நம்பர் ஆஃப் கல் எடுத்து அடிக்கிறத விட. ஸோ அதுதான் இன்டென்சிட்டி இன் பார்ட்டிக்கல் நேச்சர். இதே வேவ் நேச்சரில் இன்டென்சிட்டினா என்ன மீன் பண்ணுவாங்கன்னா டைம் அண்ட் ஏரியா. லைக் இப்போ ஒரு டார்ச் லைட் கூட எடுத்துக்கோங்க. ஒரு டார்ச் லைட் எடுத்துகிட்டு ஒரு பிளேஸில் பர்டிகுலர் பிளேஸில் பாயிண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு இந்த ரீஜனில் கான்சன்ட்ரேட் பண்ணி அப்படி அடிச்சிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ரீஜனில் பாயிண்ட் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்னா வேவ் தியரி படிக்கிறப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா இட் இஸ் அ ப்ராட் அண்ட் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம அப்படி பாயிண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ ரொம்ப நேரம் பாயிண்ட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இந்த ஏரியாவிலேயே இந்த டைம் ஒரே டைமில் இந்த ஏரியாவில் பாயிண்ட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா மோர் இன்டென்சிட்டி வரும் அப்படின்னு வேவ் தியரி படி இன்டென்சிட்டினா அதுதான். புரியுதா? இன்டென்சிட்டினா ஒரு ஏரியாவில் மோர் நம்பர் ஆஃப் டைம் நம்ம லைட்டை பாயிண்ட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா மோர் எனர்ஜி கெயின் ஆகும்ட்டு. பட் வேற பார்ட்டிக்கல் நேச்சரில் நிறைய நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ், நிறைய கல் எடுத்து அடிக்கிற மாதிரி, நிறைய நேரம் காற்றை எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி ஆப்பிள் ட்ரீக்கு இன்டென்சிட்டினா வேவ் தியரி படி, இதே பார்ட்டிக்கல் தியரி படினா நிறைய கல் எடுத்து அடிக்கிற மாதிரி. அவ்வளோதான். ரைட். ஸோ இன்டென்சிட்டி. தென் ஃப்ரீக்வன்சினா ஃபாஸ்ட், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கல்லை எடுத்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடித்தா சான்சஸ் ஆர் மோர் கீழே விழுறதுக்கு. அப்படி தானே? ஸோ ஃப்ரீக்வன்சினா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. தென் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், தட் இஸ் நத்திங், ஜஸ்ட் ஒரு 2 எலக்ட்ரோட்ஸ்க்கும் நம்ம வந்து எப்படி எது அதிகம் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் நம்ம நல்லா ஹையாக வச்சுருந்தோம் அப்படின்னா கேத்தோடில் நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ சப்போஸ் கம்மி பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குன்னா விச் மீன்ஸ் லைக் ஆனோடுக்கும் கேத்தோடுக்கும் நடுவில் இருக்க பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இது லெஸ் பாசிட்டிவ் கம்பேர்ட் டு ஆனோட் கேத்தோடு அப்படின்னா கேத்தோடில் கம்மி நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். ஸோ நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருந்தால் தான் நமக்கு நிறைய கரண்ட் கிடைக்கும், நிறைய எலக்ட்ரான்ஸ் வெளியில் வர முடியும். கரெக்ட் தானே? ரைட். ஸோ 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்டென்சிட்டி. நான் சொன்ன தியரி தான், பெருசாக எக்ஸ்ப்ளனேஷன் இருக்காது, ஜஸ்ட் கிராஃபில் தான் அவங்க ட்ரா பண்ணி காமிச்சிருப்பாங்க, கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டு ஸ்டடி இன்டென்சிட்டி ஆஃப் இன்சிடென்ட் ரேடியேஷன், இந்த 2 பேராமீட்டர்ஸையும் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கோங்க. பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எலக்ட்ரோட்ஸ் அண்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த இன்சிடென்ட் ரேடியேஷன் ஆர் கெப்ட் டு பி கான்ஸ்டன்ட் வச்சுட்டு அந்த முன்னாடி இருந்த எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப்பில் இன்டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் சோர்ஸ் we know that is a known and variable intensity and known and variable frequency. ஸோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதில் ரைஸ் பண்ணிகிட்டே வர முடியும். இன்டென்சிட்டியை பாயிண்ட் பை பாயிண்ட் ரைஸ் பண்ணிகிட்டே வந்தாங்கன்னா கிராஃபிக்கல் ரெப்ரசன்ட் பண்ணாங்கன்னா இது இன்டென்சிட்டின்னு வச்சுட்டா இது ஃபோட்டோ கரண்ட் கிராஜுவலாக ரைஸ் ஆகிட்டே வருது. இட் இஸ் ஆப்வியஸ் பிகாஸ் நான் சொன்ன மாதிரி தான் இன்டென்சிட்டினா நிறைய கல் எடுத்து அடிக்கிற மாதிரி. ஸோ இன்டென்சிட்டி அதிகம் பண்ணோன்னா நிறைய நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் ஆர் எலக்ட்ரான்ஸ் வெளியில் வரும். ஸோ அஃப்கோர்ஸ் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் கிராஜுவலாக ரைஸ் ஆகும். ஸோ இன்டென்சிட்டி ரைஸ் பண்ணிகிட்டே வந்தோம்னா கிராஜுவலாக ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் ரைஸ் ஆகிட்டே வரும். இவ்வளோதான் இருக்கும் அந்த தியரி ஃபுல்லாக. இன்டென்சிட்டி ஆஃப் எஃபெக்ட் ஆஃப் இன்டென்சிட்டி ஆஃப் இன்சிடென்ட் ரேடியேஷன் ஆன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டில். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட்டு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். This is collecting electrode potential அப்படின்னு இருப்பாங்க பாசிட்டிவ். This is retarding potential அப்படின்னு இருப்பாங்க நெகட்டிவ். இது ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் 0.
Now, to study the potential effect of potential difference between electrodes on photoelectric current, இன்டென்சிட்டியையும் ஃப்ரீக்வன்சியும் இனிஷியலி கான்ஸ்டண்ட்டாக வச்சுருப்பாங்க. கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் மட்டும் ஸ்லோவாக ரைஸ் பண்ணிகிட்டே வருவாங்க. ரெண்டு விதமாக ரைஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு இனிஷியலி ஆனோட வந்து கேத்தோட் கூட மோர் பாசிட்டிவாக வச்சுக்குவாங்க. நமக்கு புக்கில் இருக்கிற எக்ஸாக்ட் அதே செட்டப்பில் ஸ்லைடிங் கான்டாக்ட், ஆனோட ஸ்லைடிங் கான்டாக்ட் வந்து கேத்தோட சென்டருக்கு கொஞ்சம் மேலே இருக்கும் இனிஷியலி. ஸோ அப்படி வச்சுட்டா ஆனோட வந்து நவ் மோர் பாசிட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு கேத்தோட். அப்படி வச்சுட்டு பாயிண்ட் பை பாயிண்ட் ஸ்லோவாக இனிஷியலி ஒரு 5 volts ரெண்டுத்துக்கு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா 5.2, 5.4, 5.6, 5.8, 6 ஸ்லோவாக ரைஸ் பண்ணிகிட்டே வருவாங்க. ரைஸ் பண்ணிகிட்டே வர வர இன்னும் நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். கரெக்ட் தானே கேத்தோடில்? ஸோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ரைஸ் பண்ண ஸ்லோவாக ரைஸ் ஆகிட்டே வந்துகிட்டே இருக்கும். பட் ஒரு சர்டைன் பாயிண்ட்க்கு அப்புறம் எவ்வளோ தான் ரைஸ் பண்ணாலும் கேத்தோடில் இருக்க எல்லா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருக்கும். அந்த மெட்டலில் அவ்வளோதான் இருக்கும். ஒரு இப்போ அலுமினியம் மெட்டல் நம்ம எடுத்தோம்னா அதோட ஒரு சிங்கிள் அலுமினியம் ஆட்டமோட அவுட்டர் மோஸ்ட் செல்லில் 3 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு பார்த்துருந்தோம். கரெக்டாக? அதே மாதிரி ஒரு அலுமினியம் மெட்டல் எடுத்திருக்கோம். அந்த மெட்டலில் மேபி ஒரு 1000 அலுமினியம் ஆட்டம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ 3000 எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அவுட்டர் மோஸ்ட் செல்லில். ஸோ 3000 நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் அதுக்கு கேப்பபிள். நம்ம எவ்வளோ தான் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை ரைஸ் பண்ணாலும் மேக்ஸிமம் அதுலேருந்து 3000 எலக்ட்ரான்ஸ் தான் வெளியில் வர முடியும். ஒன்ஸ் அந்த 3000 எலக்ட்ரான்ஸையும் வெளியில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கு மேலே நம்ம பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ரைஸ் பண்ணாலும் யூஸே இல்லை, கரண்ட் பெருசாக ரைஸே ஆகாது. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து சாச்சுரேஷன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இனிஷியலி ஏவை சி கூட மோர் பாசிட்டிவாக ஃபஸ்ட் செட் பண்ணிவிட்டு இன்டென்சிட்டியும் ஃப்ரீக்வன்சியும் கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு ஸ்லோவாக பொட்டன்ஷியல் ரைஸ் பண்ண ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் ரைஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும் அன்டில் சர்டன் பாயிண்ட். ஒரு பாயிண்ட் ரீச் ஆனதுக்கப்புறம் கேத்தோடில் இருக்க எல்லா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸும் வந்திருக்கும், ஆனோட அட்ராக்ட் பண்ணி முடிச்சிருக்கும். ஸோ அட் தட் பாயிண்ட் த கரண்ட் வில் பி சாச்சுரேட்டட். தட் கரண்ட் இஸ் கால்ட் அஸ் சாச்சுரேஷன் கரண்ட். ஓகேவா? இது கிராஃபிக்கலாக இப்படி காமிச்சிருப்பாங்க. ஜஸ்ட் இதுதான் அந்த சாச்சுரேஷன் கரண்ட். ஸ்லோவாக ரைஸ் பண்ண பொட்டன்ஷியலை வந்து ரைஸ் ஆகிட்டே வந்துகிட்டே இருக்கும். ஒரு பாயிண்ட் ரீச் ஆனதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் ரீச் ஆனதுக்கப்புறம் கரண்ட் அப்படியே சாச்சுரேட் ஆகிடும். ஸோ இது சாச்சுரேஷன் கரண்ட். திஸ் இஸ் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னு பார்க்கலாம் நம்ம. This whole experiment is observed with intensity, let's say I1 and frequency nu1. இன்டென்சிட்டியும் ஃப்ரீக்வன்சியும் கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணியிருந்தோம். கரெக்ட் தானே? இன்டென்சிட்டியை I1 வச்சுருக்கோம், ஃப்ரீக்வன்சியை nu1 வச்சுட்டு இதை பண்ணியிருக்கோம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை. நான் இப்போ அப்படியே இதே எக்ஸ்பெரிமெண்ட்டு ஏவை வந்து மோர் நெகட்டிவாக வச்சுக்குவாங்க கேத்தோட் கூட, விச் மீன்ஸ் அந்த ஸ்லைடிங் கான்டாக்டை கீழே இறக்கிடுவாங்க, ஏவோட ஸ்லைடிங் கான்டாக்டை. ஸோ அப்படியே வச்சா இன்ஸ்டண்ட்டாக கரண்ட் வந்து ஜீரோ ஆகிடாது. இந்தளவு கரண்ட் வந்துருச்சு, கரண்ட் சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. இப்போ சடனாக வந்து ஏவை வந்து நெகட்டிவாக வச்சுருக்காங்க, உடனே வந்து ஜீரோ ஆகிடாது. ஏன் அப்படின்னா கிராஜுவல் டிக்ரீஸ் தான் வரும். ஸ்டெப் பை ஸ்டெப் ரைஸ் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் பண்ண ஸ்லோவாக நமக்கு ஒரு பர்டிகுலர் வோல்டேஜில் தான் ஜீரோ வரும். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து ஒன்ஸ் அகைன் நம்ம லைட்டை வந்து அதில் இன்சிடென்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா மேபி நான் சொன்ன மாதிரி அதே மாதிரி ஒரு 1000 அலுமினியம் ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு 3000 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஃப்ரீ எலக்ட்ரான்ஸாக கேப்பபிளாக இருக்கிறதுக்கு 3000 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இதில் ஒரு எலக்ட்ரானும் ஒரு ஸ்பீடில் வெளியில் வந்திருக்கும் நம்ம லைட்டை இன்சிடென்ட் பண்ணுறப்போ. அதான் திரும்பவும் அந்த ஆப்பிள் அனலாகே எடுத்துட்டோம்னா நிறைய கல் அடிக்கிறப்போ ஒரு கல்லும் ஒரு ஆப்பிளில் சர்டைன் ஃபோர்ஸில் அடிச்சிருக்கலாம். கரெக்ட் தானே? ஸோ ஒரு எலக்ட்ரானும் ஒரு சர்டைன் கைனட்டிக் எனர்ஜியோட வெளியில் வந்திருக்கும். ஸோ நம்ம நெகட்டிவ் பொட்டன்ஷியல் ஸ்லோவாக ரைஸ் பண்ண என்ன பண்ணணும்னா நெகட்டிவ் பொட்டன்ஷியல் இது கேத்தோடு வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் கொடுக்கும், இங்கே வந்து ஆனோடு இருக்கும். இந்த ஆனோடுக்கு தான் நம்ம நெகட்டிவ் பொட்டன்ஷியல் கொடுப்போம். ஸோ இந்த ஆனோட் நெகட்டிவ் பொட்டன்ஷியல் கொடுக்க இங்கேருந்து வர ஃப்ரீ எலக்ட்ரானை இது வந்து ரிப்பல் பண்ணும், வர விடாது. இது ரீச் பண்ணால் தான் கரண்ட் ஃப்ளோ ஆகும் சர்க்யூட் கம்ப்ளீட் ஆகி. கரெக்டாக? ஸோ இதை வர விடாமல் ரிப்பல் பண்ணிக்கிட்டே இருக்கும். பட் நான் சொன்ன மாதிரி இங்கேருந்து ஒரு 1000 ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்திருக்குன்னா இதில் ஒரு எலக்ட்ரானும் ஒரு ஃபோர்ஸ் ஒரு எனர்ஜியோட வெளியில் வந்திருக்கும். இனிஷியலாக நம்ம கொடுக்குற ஒரு நெகட்டிவ் பொட்டன்ஷியல் வந்து மேபி ஒரு சர்டைன் செட் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸை ரிப்பல் பண்ணி தள்ளி எடுக்க முடியும். பட் இன்னும் சில சர்டைன் செட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து அதை விட இங்கே இன்னும் எனர்ஜி அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் தோஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கேன் ஸ்டில் ரீச் ஆனோட் அண்ட் ஸ்டில் அதனால் கரண்ட் ஃப்ளோ ஆகும் சர்க்யூட்டில். ஸோ நம்ம ஸ்லோவாக இதை ஒரு ஸ்டேஜில் இதை ரைஸ் பண்ணிகிட்டே வந்தோம்னா இங்கேருந்து வர மேக்ஸிமம் எனர்ஜியோட வர ஒரு ஃபோட்டோ எலக்ட்ரானை கூட இது ரிப்பல் பண்ணிட முடியும். அந்த பாயிண்ட் தான் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் ஆர் கட் ஆஃப் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிள் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸில் 2 டிஃப்ரெண்ட் வே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு இன்டென்சிட்டியையும் ஃப்ரீக்வன்சியும் கான்ஸ்டண்ட்டாக வச்சுருப்பாங்க. லெட்ஸ் சே I1 இன்டென்சிட்டியும் ஃப்ரீக்வன்சி nu1 கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டாங்க. ஃபஸ்ட்டு ஆனோட மோர் பாசிட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு C செட் பண்ணிட்டாங்க. செட் பண்ணிவிட்டு ஸ்லோவாக ரைஸ் பண்ணிகிட்டே வருவாங்க.
ஸ்லோவாக ரைஸ் பண்ணிகிட்டே வந்துட்டே இருந்தால் கிராஜுவலாக கரண்ட் ரைஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். பட் ஒன்ஸ் எல்லா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸும் கேத்தோட விட்டு வெளியில் வந்துருச்சுன்னா அதுக்கு மேலே நம்ம பொட்டன்ஷியல் ரைஸ் பண்ணாலும் நமக்கு கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகாது, சாச்சுரேட் ஆகிருக்கும். அந்த கரண்ட் பேர் சாச்சுரேஷன் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நைஸ் அண்ட் ஈஸி. நெகட்டிவ் அப்படியே வந்தோன்னா ஆனோட மோர் நெகட்டிவாக வச்சுருப்பாங்க வித் ரெஸ்பெக்ட் டு கேத்தோட். ஸோ அப்படி வச்சோம்னா இன்ஸ்டண்ட்டாக நெகட்டிவ் வச்ச உடனே எல்லா கரண்ட்டும் ஜீரோ ஆகிடாது, கிராஜுவல் டிக்ரீஸ் தான், திரும்ப இதே மாதிரி கிராஜுவல் டிக்ரீஸ் தான் வரும். ஸோ ஒரு சர்டன் ஏன் அப்படின்னா ஒரு எலக்ட்ரானும் ஒரு சர்டன் எனர்ஜி கைனடிக் எனர்ஜியோட வெளியில் வந்திருக்கும். ஸோ ஈவன் தோ நம்ம கொடுக்குற நெகட்டிவ் பொட்டன்ஷியல் சில எலக்ட்ரான்ஸை ரிப்பல் பண்ணாலும் சில எலக்ட்ரான்ஸோட கைனடிக் எனர்ஜி அதை ஓவர் கம் பண்ணி ஆனோட ரீச் பண்ணிட முடியும். அதனால் ஸ்டில் எலக்ட்ரிக் கரண்ட் கொஞ்சம் ஃப்ளோ ஆகும். ஒரு ஸ்டேஜில் இன்னும் நல்லா நெகட்டிவ் ரைஸ் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தோம்னா மேபி ஒரு -20 10 வோல்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு -50 வோல்ட்டுக்கு வந்துட்டோம்னா அந்த நெகட்டிவ் பொட்டன்ஷியல் கேன் பிளாக் ஈவன் த மோஸ்ட் எனர்ஜெட்டிக் ஃப்ரீ எலக்ட்ரான் எமிட்டட் ஃப்ரம் த கேத்தோட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பொட்டன்ஷியல் பேர் தான் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. த ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இஸ் a value in the negative potential or retarding potential which is just sufficient to block the most energetic photoelectrons emitted and make the photocurrent zero. Correct? Right. So அந்த பாயிண்ட் தான் வந்து நியூ நாட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த இடத்துல. Okay. So at stopping potential or cutoff potential, even the most energetic electron is brought to rest. அப்படின்னா என்னன்னா எக்ஸாக்டாக இங்கேருந்து வர கைனட்டிக் எனர்ஜி இங்கே லைட்டை நம்ம வந்து இது மேலே ஃபால் பண்ண வச்சோம்னா இதுலேருந்து எலக்ட்ரான் வந்து எமிட் ஆகும். கரெக்டாக? இதுலேருந்து வர கைனட்டிக் எனர்ஜி இதை எக்ஸாக்டாக இது மேட்ச் பண்ணும். இங்கேருந்து நம்ம கொடுக்குற ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல், இங்கேருந்து இருக்கிற நெகட்டிவ் ரிப்பல்ஷன் இங்கேருந்து வர கைனட்டிக் எனர்ஜியை எக்ஸாக்டாக மேட்ச் பண்ணும். அப்போ தான் அது வந்து ரெஸ்ட்டாக இருக்கும். இல்லை இதில் ஏதாவது ஒரு சைடு வந்து ஃபோர்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா ஏதாவது ஒரு சைடு அது முன்னாடி பின்னாடி தான் போயிட்டுருக்கும். கரெக்ட் தானே? இங்கேருந்து இருக்கிற ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது இதோடனா இப்படி போக பார்க்கும், இங்கேருந்து கொடுக்குற ஃபோர்ஸ் இதோட அதிகமாக இருக்குன்னா அது இப்படி போக பார்க்கும். ரெண்டுமே இல்லாமல் எக்ஸாக்ட் ரெஸ்ட்டில் அதை ஹோல்ட் பண்ணுறது பொட்டன்ஷியல் தான் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். இட் மேட்சஸ் with the kinetic energy, maximum kinetic energy of the photoelectron அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது மேக்ஸிமம் எனர்ஜியோட எமிட் ஆகிற அந்த ஃபோட்டோ எலக்ட்ரானோட கைனட்டிக் எனர்ஜிக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிற அந்த ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் பேர் தான் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். ஸோ அட் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் தட் இஸ் அட் V0 இஸ் ஈக்குவல் டு K max அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மேக்ஸிமம் எனர்ஜியோட எமிட் ஆகிற ஃபோட்டோ எலக்ட்ரானோட கைனட்டிக் எனர்ஜிக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகும். ஸோ in general kinetic energy formula half m e square அப்படினு சொல்லுவாங்க. m is mass, v is velocity. So half m e square which is equal to V0. ஒரு நிமிஷம் புக் தாங்க. ரைட். EV0, சாரி, இது ஜஸ்ட் பொட்டன்ஷியல் தான். இது this is energy in electron volts V0 மட்டும் ரெப்ரசென்ட் பண்ணோம்னா EV0 இதுதான் ஹோல் எனர்ஜி. நம்ம இங்கேருந்து கொடுக்குற இந்த நெகட்டிவ் பொட்டன்ஷியல் நம்ம ஆனோடு கொடுத்தோம்னா இது ஒரு எனர்ஜியை க்ரியேட் பண்ணும், அந்த எனர்ஜி தான் இதை ரிப்பல் பண்ணும். ஸோ அந்த எனர்ஜி ஹோல் EV0 இஸ் எனர்ஜி. திஸ் EV0 இஸ் ஈக்குவல் டு K max. ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலோட எனர்ஜி வந்து இங்கேருந்து எமிட் ஆகிற இந்த கைனட்டிக் எனர்ஜி, எலக்ட்ரானோட கைனட்டிக் எனர்ஜி எக்ஸாக்டாக மேட்ச் பண்ணும் அட் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். ஸோ அதுதான் அவங்க EV0 இஸ் ஈக்குவல் டு K max அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. திஸ் இஸ் ஈக்குவல் டு EV0 இஸ் ஈக்குவல் டு half m e square max அப்படின்னு எழுதலாம். ஸோ இதுலேருந்து V ஸ்கொயர் வெலாசிட்டியை மட்டும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ V ஸ்கொயர் ஒரு சைடில் வச்சுட்டு ரிமைனிங்லாம் அந்த சைடில் எடுத்துகிட்டு போனோம்னா EV0 டிவைடட் பை 2m வருமா? சாரி, ரைட், 2EV0 டிவைடட் பை m வரும். கரெக்டாக? ரைட். ஸோ ஸ்கொயர் ஆன்சர் எடுத்துகிட்டு போனோம்னா V is equal to square root of 2EV0 divided by m. So இதுக்கு அப்படியே வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா V is equal to square root of 2 into E is nothing but charge of an electron,
charge of a single electron, so that is 1.6 into 10 to the power minus 19 coulomb into V naught whole divided by mass of an electron is 9.1 into 10 to the power minus 31 kilogram. So இதெல்லாம் constant values. Mass of electron always 9.1 into 10 power minus 31 kilogram. Charge of an electron is always 1.6 into 10 power minus 19 coulomb. So அதுதான் இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருப்பாங்க. சப்ஸ்டிட்யூட் பண்ணால் ஃபைனல் வேல்யூ இதெல்லாம் சால்வ் பண்ணோம்னா 5 பாயிண்ட் எவ்வளோ வருது? ரைட். ஸோ V நாட் ஸ்டில் அன்னோன், அது நமக்கு வந்து வேரியபிள் காம்பனண்ட். ஸோ அதை வச்சிட்டோம்னா வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 5.9593 into 10 to the power 5 ஸ்கொயர் ரூட் ஆஃப் V நாட் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் இந்த ஈக்குவேஷன்லேருந்து. இம்பார்ட்டண்டான இன்னொரு அப்சர்வேஷன் இதில் என்னென்னா, EV நாட் அதாவது K max is equal to EV நாட். This is usually in joules. ஆல்வேஸ் EV நாட் இருக்குன்னா அது வந்து ஜூல்ஸ்னு மெஷர் பண்ணிக்கோங்க. ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலோட எனர்ஜியை வந்து ஜூல்ஸில் தான் இனிஷியலி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அன்லஸ் தே ஸ்பெசிஃபிக்கலி மென்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் எனர்ஜி ஆஃப் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இஸ் 4 electron volts அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அது எலக்ட்ரான் வோல்ட்ஸில் இருக்குது. அதர்வைஸ் தட் இஸ் யூஸ்வலி இன் ஜூல்ஸ். ஸோ Km இஸ் ஈக்குவல் டு EV நாட் இன் ஜூல்ஸ். இதில் நேற்று நம்ம பார்த்துருந்தோம் 1 EV இஸ் ஈக்குவல் டு 1.6 into 10 to the power minus 19 joules. Therefore 1 joule is equal to 1 divided by 1.6 into 10 to the power minus 19 EV. கரெக்ட் தானே? 1 EV இருந்ததுன்னா இந்த சைட்லேருந்து 1.6 into 10 power minus 19 இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா 1 joule is equal to 1 divided by 1.6 into 10 to the power minus 19 EV வரும். ஸோ இதில் இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா these many joules அப்படின்னா இதை நம்ம EV கன்வெர்ட் பண்ணணும்னா டிவைடட் பை இதால் பண்ணணும். கரெக்டாக? Therefore EV naught whole divided by 1.6 into 10 to the power minus 19. E is nothing but charge of an electron. So இது வந்து 1.6 into 10 power minus 19. V naught divided by 1.6 into 10 to the power minus 19. So இதுக்கும் cancel பண்ணோம்னா Km is equal to V naught in electron volts. புரிஞ்சுதா? சின்னதாக ரெண்டு ஈக்குவேஷன் தான். அட் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் ஈவன் த மோஸ்ட் எனர்ஜெட்டிக் ஃபோட்டோ எலக்ட்ரான் இஸ் brought to rest, which means ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலில் நம்ம அப்ளை பண்ணுற எனர்ஜி, ரிப்பல்லிங் எனர்ஜி வந்து இந்த ஃபோட்டோ எலக்ட்ரான் எமிட் ஆன ஃபோட்டோ எலக்ட்ரானோட கைனடிக் எனர்ஜிக்கு மேட்ச் ஆகும். ஸோ it is equal to EV naught is equal to K max அப்படின்னு சொல்லலாம். கைனடிக் எனர்ஜி is usually represented as half mv square சொல்லுவாங்க. m is mass, v is velocity. ஸோ இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா half mv square max is equal to EV naught வரும். ஸோ இதுலேருந்து v கண்டுபிடிச்சோம்னா நமக்கு 5.93 10 to the power 5 ஸ்கொயர் ரூட் ஆஃப் V naught வரும், நோன் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணதுக்கப்புறம். தென் K is equal to EV naught. ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலோட எனர்ஜி அன்லஸ் ஸ்பெசிஃபிக்காக எலக்ட்ரான் வோல்ட்ஸில் மென்ஷன் பண்ணலன்னா இட் இஸ் யூஸ்வலி இன் ஜூல்ஸ். ஸோ இது வந்து இன் ஜூல்ஸில் இருக்குது. ஸோ வி நோ தட் 1 electron volt is equal to 1.6 into 10 to the power minus 19 joules. அதே ஜூலுக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா 1 joule is equal to 1 divided by 1.6 into 10 power minus 19 electron volts. ஸோ these many joules அப்படின்னா இதை டிவைடட் பை 1.6 into 10 power minus 19 கன்வெர்ட் பண்ணால் எலக்ட்ரான் வோல்ட்ஸில் கிடைக்கும் நமக்கு. ஸோ அதை பண்ணோம்னா ஃபைனலி நமக்கு Km is equal to V naught, which is kinetic energy of the maximum kinetic energy of the photoelectron is equal to stopping potential. ரெண்டும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏதாவது ஒரு எஃபெக்ட் ஃப்ரீக்வன்சியோ அல்லது இன்டென்சிட்டியோ நம்ம சேஞ்ச் பண்ணுறனால ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். சப்போஸ் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் டிக்ரீஸ் ஆனிச்சுன்னா கைனடிக் எனர்ஜியும் டிக்ரீஸ் ஆகும். அப்படியே ஆப்போசிட், கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆனால் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகும், கைனடிக் எனர்ஜி டிக்ரீஸ் ஆனிச்சுன்னா இதுவும் இன்க்ரீஸ் ஆகும் ஒரு டிக்ரீஸ் ஆகும். ரெண்டும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அதுதான் இந்த ஈக்குவேஷன் சொல்லுது. ஸோ இது வரைக்கும் தான் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸோட எஃபெக்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஆன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட். வேணாமா? ஸோ ரெண்டு எஃபெக்ட் பார்த்துருக்கோம், புரியுதா? டவுட் இல்லையே? டு குயிக்லி சம்மரைஸ், ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் ஆஃப் இன்டென்சிட்டி ஆஃப் இன்சிடென்ட் ரேடியேஷன் ஆன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட். அது ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். நமக்கு இன்டென்சிட்டினா நிறைய கல் எடுத்து அடிக்கிற மாதிரி ஒரு ஆப்பிள் ட்ரீலன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய இன்டென்சிட்டினா நிறைய ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட். இன்டென்சிட்டி ஸ்லோவாக ரைஸ் பண்ண ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் ஸ்லோவாக ரைஸ் ஆகும். ஜஸ்ட் ஒரு லீனியர் ரிலேஷன் இந்த கிராஃபில் ரெப்ரசென்ட் பண்ணியிருப்போம்.
நெக்ஸ்ட் எஃபெக்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஆன் ஃபோட்டோஎலக்ட்ரிக் கரண்ட் பார்த்தோம். அது 2 ஸ்டெப்பில் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆனோட கேத்தோட் கூட மோர் பாசிட்டிவில் வச்சுட்டு ஸ்லோவாக ரைஸ் பண்ணிகிட்டே வருவாங்க. ஒரு சர்டைன் பாயிண்ட் ரீச் ஆனதுக்கப்புறம் எல்லா எலக்ட்ரான்ஸ் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸும் கேத்தோட்லேருந்து வெளியில் வந்திருக்கும். ஸோ அதுக்கு மேலே நம்ம எவ்வளோ பொட்டன்ஷியல் ரைஸ் பண்ணாலும் கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. அந்த கரண்ட்டை யூஸ்வலி சேச்சுரேஷன் கரண்ட் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். தென் இதே செட்டப்பை ஆனோட மோர் நெகட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு கேத்தோட் செட் பண்ணியிருப்பாங்க. அப்படி செட் பண்ணிவிட்டு ஹோல் எக்ஸ்பெரிமெண்ட் ரிப்பீட் பண்ணுறப்போ இன்ஸ்டண்ட்டாக 0 வராது நெகட்டிவ் செட் பண்ண உடனே. ஏன்னா ஒரு எலக்ட்ரானும் ஒரு செட் ஆஃப் எனர்ஜியோட வெளியில் வந்திருக்கும். ஸோ நம்ம ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் நெகட்டிவ் ஆனோடுக்கு நெகட்டிவ் பொட்டன்ஷியல் கொடுக்க இங்கே ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகிட்டு இருக்கும், ரிப்பல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த எனர்ஜி ஒரு சர்டைன் பொட்டன்ஷியலில் தான் இங்கேருந்து வர மேக்ஸிமம் கைனட்டிக் எனர்ஜியோட வர ஒரு ஃபோட்டோ எலக்ட்ரானை கூட பிளாக் பண்ணும். ஸோ அந்த பாயிண்ட்டில் தான் ஆல்மோஸ்ட் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் 0 ஆகும் சர்க்யூட்டில். அந்த பொட்டன்ஷியல் பேர் தான் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இட் இஸ் ஜஸ்ட் அ வேல்யூ அட் த நெகட்டிவ் பொட்டன்ஷியல் ஆர் ரிட்டார்டிங் பொட்டன்ஷியல் which is given to collecting electrode that is just sufficient to stop even the most energetic photoelectrons emitted and make photocurrent 0 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்சர்வேஷன். ஸோ இங்கேருந்து கொடுக்குற எனர்ஜி எக்ஸாக்டாக இங்கேருந்து வர இந்த கைனட்டிக் எனர்ஜி எலக்ட்ரானோட கைனட்டிக் எனர்ஜிக்கு மேட்ச் ஆகும். அப்போ தான் இது வந்து ரெஸ்ட்டில் இருக்கும். இல்லைனா ஏதாவது ஒரு சைடு மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இஃப் இட் ஹேஸ் டு பி அட் ரெஸ்ட், EV0 that is energy of the stopping potential should be equal to kinetic energy. மேக்ஸிமமாக கைனட்டிக் எனர்ஜியோட வர ஒரு எலக்ட்ரான் கூட மேட்ச் ஆகணும். அப்போ தான் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் 0 இருக்கும், ரெஸ்ட்டில் இருக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம ரீட்ரா பண்ணோம்னா வெலாசிட்டி கண்டுபிடிக்கலாம். பிகாஸ் கைனட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு half mv ஸ்கொயர் சொல்லலாம். அதில் வியை மட்டும் வச்சுட்டு ரிமைனிங் ஆன்சர் எடுத்துகிட்டு போனோம்னா இப்படி வரும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2e v0 by m வரும். E is charge of an electron which is 1.6 into 10 power minus 19 coulomb. M is mass of an electron which is 9.1 into 10 power minus 31 kilogram. ரெண்டுத்தையும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ஃபைனலி வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 5.93 into 10 to the power 5 root of v0 அப்படின்னு வரும். தென் சொன்ன மாதிரி ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இஸ் ஆல்வேஸ் இன் ஜூல்ஸ் அன்லஸ் ஸ்பெசிஃபிக்காக எலக்ட்ரான் வோல்ட்ஸ்னு மென்ஷன் பண்ணலனா. ஸோ திஸ் இஸ் இன் ஜூல்ஸ். ஸோ வி நோ தட் 1 electron volt equal to 1.6 into 10 power minus 19 joule. ஸோ 1 joule இதுலேருந்து கண்டுபிடிச்சோம்னா 1 divided by 1.6 into 10 power minus 19 electron volt வரும். அதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா km is equal to v0 அப்படின்னு கன்க்ளூட் பண்ணியிருப்போம். ஸோ மேக்ஸிமம் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரான் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். ரைட். இப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரொம்ப சிம்பிள். இதே எக்ஸ்பெரிமெண்ட்டை ரிப்பீட் பண்ணியிருப்பாங்க. பட் ஃபார் டிஃப்ரெண்ட் செட்ஸ் ஆஃப் இன்டென்சிட்டி அண்ட் டிஃப்ரெண்ட் செட்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. இப்போ இதே எக்ஸ்பெரிமெண்ட்டு I1க்கு பதிலாக இன்டென்சிட்டி I2ன்னு செட் பண்ணுறாங்க. செட் பண்ணிவிட்டு ரிப்பீட் பண்ணாங்கன்னா இப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இன்டென்சிட்டி ரைஸ் பண்ணால் கரண்ட் வந்து ரைஸ் ஆகும். கிராஃபிக்கலாக தான் இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட் I1 பதிலாக I2 செட் பண்ணிவிட்டு ஹோல் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படியே நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பாசிட்டிவ் வச்சுக்கோங்க ஆனோட, அதுக்கப்புறம் நெகட்டிவ் வச்சுக்கோங்க. ரெண்டுத்துலேயும் ஸ்லோவாக ரைஸ் பண்ணிட்டு வரப்போ வேல்யூஸ் பிளாட் பண்ணால் எக்ஸாக்டாக இந்த மாதிரி கிடச்சிருக்கு உங்களுக்கு. நெக்ஸ்ட் அதே மாதிரி I2க்கு பதிலாக I3 இன்டென்சிட்டி, தேர்ட் இன்டென்சிட்டி. அந்த இடத்துல ஐனா இன்டென்சிட்டி, கரண்ட் இல்லை. ஸோ இந்த மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ இதில் மேபி I1 இஸ் ஈக்குவல் டு ஒரு சம் 10 யூனிட்ஸ் இருக்குது அப்படின்னா இது ஒரு 20 யூனிட்ஸ், இது ஒரு 30 யூனிட்ஸ். ஸ்லோவாக ரைஸ் பண்ணிகிட்டே வருவாங்க. ஹியர் I3 இஸ் கிரேட்டர் தென் I2 கிரேட்டர் தென் I1. இது சேச்சுரேஷன் கரண்ட் வச்சுக்கலாம். இது வந்து ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் ஆர் கட் ஆஃப் பொட்டன்ஷியல். ஃப்ரம் த கிராஃப் இட் இஸ் வெரி கிளியர் that when we increase the intensity, saturation current also gets increased. கரெக்ட் தானே? saturation current intensity 10 யூனிட்ஸ் இருக்கிறப்போ இந்த இடத்துல இருக்குது. கரெக்டாக? இதே intensity 20 இருக்கிறப்போ saturation current இந்த இடத்துல இருக்குது, ரைஸ் ஆகிருக்கு. கரெக்ட் தானே? அதே மாதிரி intensity 30 யூனிட்ஸ் இருக்கிறப்போ saturation current இங்கே இருக்குது. So when we increase the intensity, saturation current also gets increased. But no matter what the intensity is, stopping potential remains constant. கரெக்ட் தானே? நம்ம எவ்வளோ தான் இன்டென்சிட்டி ரைஸ் பண்ணாலும் எல்லாத்தோட ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலும் எக்ஸாக்ட் இந்த பாயிண்ட்டில் தான் நிற்குது. ஸோ ஃப்ரம் கிராஃப் இட் இஸ் கிளியர் தட் intensity stopping potential is independent of intensity of the incident radiation. If stopping potential is independent, of course kinetic energy is also independent because they are directly proportional. கரெக்டா? ஸோ அவ்வளோதான் கன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. இன்டென்சிட்டி இதே மாதிரியே வேரி பண்ணியிருப்பாங்க, அதே மாதிரியே ஃப்ரீக்வன்சி வேரி பண்ணிவிட்டு இந்த ரெண்டுத்து கூட ரிலேஷனை கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இன்டென்சிட்டி டிஃப்ரெண்ட் செட்ஸ் கூட கம்பேர் பண்ணால் பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணால் கிராஃபில் அப்படி வருது, which means saturation current slowly gets increased if you increase intensity, but stopping potential remains constant even if you increase intensity. So we can conclude that
stopping potential is independent of intensity of the incident radiation, which also means that kinetic energy is independent of intensity of the incident radiation. புரிஞ்சுதா? Now in the whole set of experiment once again different frequencies ku experiment பண்ணிருப்பாங்க. Instead of different intensity constant ஆ வச்சிட்டு different frequency ல பண்ணிருப்பாங்க. Different frequency ல பண்றப்ப என்ன வருதுன்னா this is nu 1, this is nu 2, this is nu 3. The frequency greater than right. ஸோ இந்த மாதிரி இருக்கும். இது தனி கிராஃபாக கொடுத்துருப்பாங்க, நான் எல்லாத்தையும் ஒரே இதில் ப்ளாட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரம் திஸ் கிராஃப் வி கேன் சே தட் ஃப்ரீக்வன்சியில் நியூ 3 இஸ் கிரேட்டர் தென் நியூ 2 கிரேட்டர் தென் நியூ 1. ஸோ நம்ம ஃப்ரீக்வன்சி எவ்வளோ தான் ரைஸ் பண்ணாலும் சேச்சுரேஷன் கரண்ட் ஜஸ்ட் த சேம். ஓகேவா? பட் இஃப் ஃப்ரீக்வன்சி நம்ம இன்க்ரீஸ் பண்ண ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கரெக்ட் தானே? இனிஷியலி இது ஒரு -10 இருந்ததுன்னா இந்த இடத்துல -20, இந்த இடத்துல -30. ஸோ ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ண ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் increase ஆகுது. So we can conclude that stopping potential is directly proportional to frequency of the incident radiation, which also means that kinetic energy is directly proportional to frequency of the incident radiation. From graph it is clear, but also நீங்க imagine பண்ணீங்கன்னா கூட நம்ம frequency அதிகமாக ரைஸ் பண்ணோம் அப்படின்னா அதாவது வேகம்னு நான் சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு ஃப்ரீக்வன்சினா ஒரு கல் எடுத்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு ஆப்பிளில் விட்டோன்னா இந்த ஆப்பிள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வெளியில் போகும். கரெக்ட் தானே? ஸோ அப்போ ஃப்ரீக்வன்சி அதிகம்னா ஃபாஸ்ட்டான மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜியோட வெளியில் போகும். கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமமாக இருந்தால் ஆஃப்கோர்ஸ் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலும் அதிகமாக தான் தேவைப்படும். ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இஸ் ஆப்போசிட் ஃபோர்ஸ்னு சொல்லிடணும். ஸோ அதை ரெஸ்ட் பண்ண வைக்கணும்னா கைனடிக் எனர்ஜி அதிகமான ஃபாஸ்ட்டில் போகுதுன்னா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அதிகமாக நம்ம கொடுக்கணும். ஸோ இமேஜின் பண்ணோம்னா அப்படி பண்ணலாம். பட் ஆல்சோ கிராஃப்லையும் எக்ஸ்பெரிமெண்டலாகவும் அவங்க அதை வெரிஃபை பண்ணியிருக்காங்க. கிராஃப் பிளாட் பண்ணால் இந்த மாதிரி தான் வருது. கிராஃபும் நமக்கு ஸோ அதே தான் சொல்லுது. நம்ம ஃப்ரீக்வன்சியை ரைஸ் பண்ணோம்னா சேச்சுரேஷன் கரண்ட் ஜஸ்ட் த சேம், பட் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, விச் ஆல்சோ மீன்ஸ் கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ தென் ஃபைனலாக இந்த ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலுக்கும் ஃப்ரீக்வன்சிக்கும் ஒரு கிராஃப் வந்து பிளாட் பண்ணியிருப்பாங்க. அதுவும் ஜஸ்ட் லீனியர் ரிலேஷன். Stopping potential versus frequency. The frequency, the stopping potential. இப்படி தானே இருக்குது? ரைட். ஸோ கிராஃபிக்கலாக இது தான் அவங்க எக்ஸ்பெரிமெண்டலாக அதை பிளாட் பண்ண வச்ச வேல்யூஸில் ட்ரா பண்ண கிராஃப் இது. பட் ஆல்சோ நம்ம இமேஜின் பண்ணோம்னாலும் முன்னாடி நான் சொன்ன அதே தியரி தான். நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா ஃப்ரீக்வன்சிக்கும் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலுக்குமான ரிலேஷனை ட்ரா பண்ணியிருக்கோம். ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணோம்னா சேம் அனலாகி ஃபாஸ்ட்டாக கல் எடுத்து அடிக்கிற மாதிரி, விச் மீன்ஸ் ஆப்பிள் ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகும். ஃபாஸ்ட்டான கைனடிக் எனர்ஜியோட எலக்ட்ரான் வந்து ட்ராவல் ஆகும். ஸோ ஃபாஸ்ட்டான கைனடிக் எனர்ஜினா நமக்கு மோர் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கொடுத்தோம்னா தான் அதை ரெஸ்ட்டுக்கு கொண்டு வர முடியும். ஸோ ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலும் அதிகமாக இருக்கும். இது டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னு பார்த்துருந்தோம் கைனடிக் எனர்ஜியும் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலும். ஸோ ஃப்ரீக்வன்சி ரைஸ் பண்ணோம்னா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் ரைஸ் ஆகுது அப்படின்றத பார்த்துருந்தோம். பட் இங்கே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இந்த த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி. இந்த இது வந்து ஒரு சர்டைன் பாயிண்ட்டை க்ராஸ் பண்ண ஃப்ரீக்வன்சி, ஒரு சர்டைன் ஃப்ரீக்வன்சிக்கு அப்புறம் தான் இது ரைஸ் ஆகும். ஆனால் அந்த அதே அனலாகவே எடுத்துட்டோம்னா ஒரு ரொம்ப சின்ன கல் எடுத்து நம்ம எவ்வளோ தான் ஃபாஸ்ட்டாக போட்டாலும் ஆப்பிள் கீழே விழாது. கரெக்ட் தானே? ஸோ ஒரு சர்டைன் ஃப்ரீக்வன்சியை ரீச் பண்ணணும். ஸோ ஒரு சர்டைன் ஃப்ரீக்வன்சிக்கு அப்புறம் தான் ஆப்பிள் வந்து கீழே விழும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ ஒரு த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க இது தான். ஸோ பிலோ விச் எவ்வளோ தான் வந்து நம்ம திங்க் தப்பாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய கல் எடுத்துகிட்டு ஃபாஸ்ட்டே இல்லாமல் இப்படி தட்டுற மாதிரி
ஃப்ரீக்வன்சி அனலாகி சொல்லணும்னா த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சின்றது வந்து ரொம்ப சின்ன கல் எடுத்து ஃபாஸ்ட்டாக பண்ணுறதில்ல, ரொம்ப பெரிய கல் எடுத்துகிட்டு இப்படி ஆப்பிள் மேலே வச்சு எடுக்கிற மாதிரி கீழே விழுமா கீழே விழாதில்ல, அப்படி தான். ஸோ அதுதான் த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி. ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் ஒரு ஃபாஸ்ட்டாவது நம்ம கொடுக்கணும், ஓரளவுக்கு ஃபோர்ஸ் நம்ம கொடுத்தா தான் ஆப்பிள் கீழே விழும். ஸோ அந்த த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சியை ரீச் பண்ணால் தான் நமக்கு வந்து எலக்ட்ரான் வந்து எமிட் ஆகும். ஸோ அதுக்கு மேலே ஸ்லோவாக நம்ம ஃபோர்ஸ் ரைஸ் பண்ண அதிகமான எனர்ஜியோடு அது கீழே விழும். கரெக்ட் தானே? ஸோ அவ்வளோதான் எஃபெக்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் பராமீட்டர்ஸ் ஆன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட். இதை பேஸ் பண்ணி ஒரு 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. லாஸ் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதெல்லாமே இப்போ நம்ம சொன்ன அந்த தியரிஸை ஜஸ்ட் வந்து சம்மரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன இருக்கும் அப்படின்னா, intensity of incident radiation is directly proportional to number of electrons emitted அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது number of electrons emitted is ஒன்ஸ் அகைன் வந்து இன்டென்சிட்டினா நம்ம இதில் என்ன சொல்லணும், நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ்னு சொல்லியிருந்தோம் பார்ட்டிகல் நேச்சரில். கரெக்டாக நிறைய ஃபோட்டான்ஸ் நிறைய கல் எடுத்து அடித்தோம்னா நிறைய ஆப்பிள்ஸ் கீழே விழும். ஸோ நிறைய இன்டென்சிட்டி நம்ம கொடுத்தோம்னா நிறைய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகும். ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எமிட்டட் இஸ் directly proportional to intensity of incident radiation. So also saturation current is directly proportional to intensity of incident radiation. அதுதான் நம்ம அந்த செகண்ட் கிராஃப்லையும் பார்த்துருந்தோம். இன்டென்சிட்டி ரைஸ் பண்ண சேச்சுரேஷன் கரண்ட்டும் ரைஸ் ஆகிட்டே வந்துட்டு இருந்தது. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் அவ்வளோதான் சொல்லுவாங்க. செகண்ட் பாயிண்ட், மேக்ஸிமம் கைனட்டிக் எனர்ஜி இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் இன்டென்சிட்டி ஆஃப் இன்சிடென்ட் ரேடியேஷன். அஃப்கோர்ஸ் நம்ம அதுதான் வந்து செகண்ட் கிராஃபில் பார்த்துருந்தோம். அதாவது ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் நிறைய ஜென்ரேட் ஆகும், நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் நிறைய வெளியில் வரும் நிறைய இன்டென்சிட்டி ரைஸ் பண்ணோம்னா. பட் நிறைய ஸ்பீடில் வெளியில் வராது. நிறைய கல் எடுத்து அடித்தா கூட நிறைய ஆப்பிள்ஸ் கீழே விழலாம். ஒரு ஆப்பிளோட ஸ்பீட் அதை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது. கரெக்ட் தானே? ஒரு கல்லில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து ஸ்பீடு கைனட்டிக் எனர்ஜி வந்து நமக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ இன்டென்சிட்டி ஒன்லி இன்ஃப்ளூயன்சஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எமிட்டட் தான், விச் ஆல்சோ மீன்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் தான். பட் கைனட்டிக் எனர்ஜி இன்டென்சிட்டி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது. அதுதான் செகண்ட் பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. தேர்ட் பாயிண்ட் அப்படியே ஃப்ரீக்வன்சி அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. மேக்ஸிமம் கைனட்டிக் எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி ஆஃப் த இன்சிடென்ட் ரேடியேஷன். கரெக்டா? ரைட். நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட், at certain frequency, only after certain frequency all this emission is possible. அதாவது அந்த த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சிக்கு மேலே போனால் தான் எலக்ட்ரான் எமிஷன் பாசிபிள். அதுவும் புரிஞ்சுக்க முடியுது தானே? அண்ட் ஃபைனல் பாயிண்ட், இன்ஸ்டன்ட் ப்ராசஸ். அங்கே டைம் லாகே இருக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சின்ஸ் திஸ் ஹோல் ப்ராசஸ் இஸ் லைக் பார்ட்டிகல் பிஹேவியர், நம்ம ஜஸ்ட் ஒரு ஆப்பில் கல் எடுத்து அடிக்கிற மாதிரி தான்றனால வெயிட் பண்ணிவிட்டு ஆப்பிள் கீழே விழாது, இன்ஸ்டண்ட்டாக நடக்கும். as soon as the light ultraviolet radiation hits on metal surface, as soon as the photon hits on a free electron will come out instantly. This whole process instant process. அவ்வளோதான் 5 points. புரிஞ்சுதா? பாஸ். ரைட். so far வந்து effects of different parameters on photoelectric current பார்த்துருந்தோம். இப்போது இந்த photoelectric எஃபெக்டை கிளாசிக்கல் வேவ் தியரி வந்து கூட கம்பேர் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். ஜஸ்ட் 3 பாயிண்ட் தான் புக்கில் சொல்லியிருப்பாங்க. கிளாசிக்கல் வேவ் தியரி ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து இன்டென்சிட்டி அவ்வளோதான். இந்த 3 பாயிண்ட் தான் இருக்கும் வேவ் தியரியில். ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்னது என்னென்னா, பார்ட்டிகல் நேச்சர் படி இன்டென்சிட்டினா நிறைய கல் எடுத்து அடிக்கிற மாதிரி ஆப்பிளில். வேறஸ் வேவ் தியரி படி இன்டென்சிட்டி அப்படின்னா ரொம்ப நேரம் அந்த வேவ் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி, லைக் காற்று வந்து ரொம்ப நேரம் அந்த ஆப்பிள் மேலே அடிச்சுட்டு இருக்க மாதிரி. ஸோ அக்கார்டிங் டு வேவ் தியரி நம்ம அப்படி இமேஜின் பண்ணோம்னா அது கரெக்ட் தான். ரொம்ப நேரம் காற்று அடிச்சுட்டே இருந்ததுன்னா ஒரு ஸ்டேஜில் ஆப்பிள் கீழே விழுந்துடும். கரெக்ட் தானே? அக்கார்டிங் டு வேவ் தியரி. பட் when we compare the same with photoelectric effect, it completely contradicts, which means